பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக இதோ கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அன்பான தங்கச்சியே, தங்கையே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு உள்ளவர்களாயிருக்கிறீர்களா? தள்ளப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா? உங்களை எல்லாரும் அவமானத்துக்குள்ளாக ஆக்குகிறார்களா? நிந்தையாலும் நிறைந்திருக்கிறீர்களா? எதற்கும் நீங்கள் உதவாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்படியாக மன அழுத்தத்துடனும், கவலையுடனும், துக்கத்துடனும் இப்படி நீங்கள் காணப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள் தேவனுடைய பிள்ளையே. இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார்? யாரை அவர் அழைக்கிறார்? எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். எல்லாராலும் தள்ளப்பட்டு நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று அவர்கள் யாராவதிலும் சொல்வார்களானால், தேவன் உன்னை இந்த வழியில தெரிந்தெடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இதோ தாவீதை பாருங்கள். அவன் தாய் தகப்பன்மார்கள், சகோதரர்கள் எல்லாரும் அவனை வனாந்தரத்திற்கு அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, ஆடு மேய்க்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணபடி வரிசையிலே தாவீதை வைக்கவில்லை. அவருடைய சகோதரர்களை வைத்தார்கள். ஆனால் தாவீதையோ மந்தைக்கு அனுப்பினார்கள். ஏனென்றால், நீ அதற்காக நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல. உன்னை இல்ல. நீ இளைஞனா இருக்கிறாய். நீ சிறுவனா இருக்கிறாய் என்று அனுப்பினார்கள். சகோதரர்களை நிறுத்தினார்கள். ஆனால் இவர்களை அல்ல, தேவன் தெரிந்தெடுத்தது தாவீதை தெரிந்தெடுத்தார். யாரை தெரிந்தெடுத்தார் என்றால் தாவீது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? தாழ்மையுள்ளவரை தேவன் தெரிந்தெடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? இதோ நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்று வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தேவன் சிங்காசனத்தின் மேல் வைத்தார் அல்லவா? இதோ கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உன் நிந்தைகளை நீக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் அவமானங்களை நீக்க அவர் வல்லமையுள்ள தேவன். உன்னுடைய தள்ளப்பட்ட நிலைமையை மாற்றி உன்னை மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டுவார். நம்மை நாம் தாழ்த்தி அவருக்கு ஒப்புவிப்போமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.